நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய தொடர் சொற்பொழிவாக 25 கூட்டத்திற்கு இன்றைக்கு தலைமை தாங்கும் அருங்காட்சி அதன் காப்பாளர் சில சத்தியவதி அம்மா அவர்களுக்கு இங்கு முன்னிலை வைக்கும் வரவேற்பை நடத்திய ஐயா முனைவர் கனவு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற நம்முடைய வெத்தநெறி செல்லப்பா அவர்களுக்கும் இன்று சிறப்பு சொற்பொழிவு தர இருக்கின்ற நம்முடைய ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகையால் பெருமை சேர்க்கும் அத்தனை உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சார் எங்கள் அஞ்சித புதரும் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை தொடர் சொற்பொழிவாக நடத்த வேண்டும் என்று ஒரு காரணத்தின் நிமித்தமாக இங்குள்ள அமைப்புகளும் நம்முடைய முனைவர் ஐயா நல்லாசிரியர் கனவு சுப்பிரமணியன் பாப்பா குடிக்கிறார் செல்வமணி ஐயா அவர்கள் அருங்காட்சி காப்பாளர் சிவ சத்தியவதி அம்மா அவர்கள் ஆகிய அவர்களோடு இணைந்த அத்தனை ஒருங்கிணைப்பாளர் கூட்டங்களும் சேர்த்து இந்த நல்ல விழாவினை எடுக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக சொல்லியிருக்கின்றார்கள். பன்முக தன்மை கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 15 வயதிலே மொழி எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவர். எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் சிறப்புற்றவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்கள் கதைவசனம் எழுதினார்கள். அந்த கதைவசனத்தினாலே தமிழகத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அரசியலிலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு புதிய சகாப்தம் படைத்தார்கள் என்றால் அது மிகையல்ல. ஏனென்று கேட்டால் இந்த தமிழகத்தை பேச்சால் கலந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் என்று சொன்னால் அது அந்த கலைஞர் அவர்களை சார்ந்த பேரறிஞர் அண்ணா போன்ற மற்றும் பேராசிரியர் நாவலர் போன்றவர்களால் தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எப்படி கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையோ அதை போல்தான் எல்லாமே தெரிந்த விஷயங்களாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிந்த விஷயங்களாகும். அத்தனை சிறப்புகள் அவர் எழுத்தாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் உரைநடையாக இருந்தாலும் எல்லா வகையிலுமே சீரும் சிறப்பு பெற்று விளங்கினார் என்பது தெரியும். ஏனென்று கேட்டால் சிலர் சொல்லோடு நிறுத்திக் கொள்வார்கள், சிலர் எண்ணங்களோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் இவருடைய எண்ணத்திலே இருந்த எத்தனை விஷயங்கள் இருந்ததோ அத்தனை விஷயங்களையும் அவர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்தபோது அத்தனையும் செய்து கொடுத்தார். பெண்களுக்கு சம உரிமை சொத்தில் சமபந்துவார் கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். திரைப்படங்களிலே அன்றைய காலகட்டத்தை அவர் என்ன சொன்னார்களோ அத்தனை விஷயங்களையும் அத்தனை எண்ணங்களையும் தன்னுடைய நடைமுறைப்படுத்தி காட்டியவர் ஆட்சிக்கு வந்தவர் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயமாகும். இன்றைக்கு கலைஞருடைய இந்த 25 பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் நான் இங்கே வருகை தந்து நம்முடைய அருங்காட்சியகத்திலே சிறப்புரையாற்றவருடைய பேச்சை கேட்பதற்காக தான் வருகை தந்த இடத்திலே என்னையும் கலைஞரை பற்றி பேச சொல்லியிருந்தீர்கள். அதற்காகவும் இந்த குடிவர்களுக்கும் இங்கே வருகை தந்து இதுகாரம் சொல்லிக் கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.